நல்ல பைத்தம் வீட்டுல வேற பொண்ணு பெரும் தொல்லையா இருக்குது. மாமா நல்லா இருக்கேன். மாப்பிளா பொண்டாட்டத்தால பெருந்தொலை மாப்பிளா. பொண்டாட்டி தொல்லையா? ஆமாப்பிளா. பொண்டாட்டி பிரச்சனை மாமா. என் முதலிட்டேன் நான் நல்ல பேர் வாங்கி வெளியே நல்ல பேர் வாங்கி வரணும். எனக்கு ஐடியா சொல்லு மாப்பிளா. ஐடியா இப்போ நீ வந்துட்டு பொண்டாட்டியோட பெரிய பிரபலமாக முடிவு பண்ணிருக்க. இதுதான் வரல. அப்ப ரீச் ஆக முடிவு பண்ணிருக்க. ஆமா ஆமா மாப்பிளா. நான் சொல்றத பசங்க நல்லா மனசுல வாங்கிக்க. சொல்லு மாப்பிளா. பொண்டாட்டி திட்டிச்சுன்னு கோவமா உட்காந்துட்டேன். ஆமாப்பிளா. நீ பொண்டாட்டி வந்து ரீச் ஆகணும். ஆமாப்பிளா. அதான் விஷயம். ஆமா மாப்பிளா. ஆமா உனக்கு பாட்டு பாட திறமை நிறைய இருக்குமாமா. பார்க்கலாம் மாப்பிளா. நான் எழுதி சொல்லித்தேன் கேளு. சொல்லு மாப்பிளா. நிறைய மீடியா இருக்கு. சரி மாப்பிளா. நீ போய் தான் தெரியும் பண்ற மீடியாவே பாட்டு பாடணும். சரி மாப்பிளா. நான் சொல்ற பாட்டை மட்டும் நீ பாடிக்க அப்படின்னாக்க சரி மாப்பிளா. உடனே பொண்டாட்டி தமிழ்நாட்டை உன தலையை தூக்கி கொண்டாடும். சரி மாப்பிளா. ஆமா அப்ப ஒரு பாட்டு அது தெரியுமா? சரி மாப்பிளா. அந்த பாட்டை சொல்றேன். சொல்லுங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் அடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாற்றிவிட்டது. கொண்டாடியே போ போ வா வா. யோ இதோ ஒரு மனசனையா இந்த பாட்டு பொண்ணு பாட்டு ரசிச்சு கொண்டு போடுவாயா? அப்படிதான் சாவனா சாவு. யாரு வேணா சாவு.